பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நினைற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, தேவனுடைய பெரிதான கிருபையும் அந்யுன்ய ஐக்கியம் நம்மோடு கூட இருக்கிறது. இந்த வருடம் தேவனுடைய பெரிதான கிருபையில நம்ம முடிக்க போகிறோம். இது பெரிய தயவு. புதிய ஆண்டை காண போகிறோம். கர்த்தர் அதற்கு நேராக நம்மளை ஆயத்தப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சோ இப்பொழுதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நிச்சயமாகவே அது இன்றைக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்பொழுதும் அந்த வார்த்தைகளுக்காக நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே அடியேன் ஜெபிக்கிற ராஜா. இந்த வேளையில வேத வசனத்தை கேட்கும்படியா இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் இந்த பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக. ஏசப்பா, அந்த வார்த்தைகள் 100 60 பலன் தரத்தக்கதா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யட்டும் சுவாமி. ஆசீர்வதிங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. அவ்விதமாகவே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொண்டு அதன்படியாக ஆசீர்வாதமாய் வாழ நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த பிரசங்கத்துக்கு விரோதமாய் எழுந்திருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் சபித்து கட்டுகிற ராஜா. இந்த காலை வேளையில ஓய்வு நாளிலும் உடைய சமூகத்து வந்த பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இவ்வளவு நேர்த்தியாய் கர்த்தர் நம்ம இந்த வருடம் நடத்தி இருக்கிறார். சோ இந்த நாளிலும் புது வருடத்துக்கு நேராக நம்ம போக போகிறோம். அதற்கு முன்பதாகவே நம்ம ஆயத்தத்தோடு நம்ம ஜெபிப்போம். நல்ல உங்களால் முடிந்தா ஒரு வேளையாவது உபவாசம் வைத்து உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் ஆயத்தத்தோடு நீங்க ரெடி ஆகிறது ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஃபீல் பண்றேன். நான் சபையிலையும் உபவாச ஜெபத்தை அறிவித்திருக்கிறேன். சபையார் எல்லோரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சோ நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த 21 நாள் தேவன் கிருபை நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா. சோ பழைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து புதிய காரியத்தை நோக்கி நாம் கடந்து செல்வோம். ஆமென். சோ இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, கடந்த 2-3 நாட்களாகவே இந்த வார்த்தைகள் என்னோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். இந்த வார்த்தைகளை பிரத்யேகமா இந்த நாட்கள்ல உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்தும்படி கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும் என்று. ஆமென். கர்த்தர் உண்மையாகவே அவர் உயர்த்துகிற தெய்வம். ஒவ்வொரு மனுஷனை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் என்றால், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும் என்றுதான் கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் மகா பெரியது. பாருங்க, நம்முடைய கரத்துல நம்ம கையில ஒரு வேலை கொடுத்துட்டோம்னா அந்த வேலையை நம்ம எப்படி இன்னும் சிறப்பா செய்யணும் நம்மளே நினைப்போம். ஒரு மாம்சமானவர்கள் நாமே சில காரியங்களை சிறப்பா செய்யணும்னு நினைக்கும் போது, நம்மை அழைத்த தெய்வம் உண்மையாகவே நம்மளை படைத்தவர். அவர் நம்மளை உயர்த்தும்படியாக அவர் விருப்பமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். ஆமென். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். கர்த்தருடைய கரத்துல எல்லா காரியமும் உண்டு. அவரால கூடாதது ஒன்றும் இல்லை. ஒரு மனுஷனை அழைக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார், அவரை பெருக பண்ண வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். இன்றைக்கு தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள. தேவனால கூடாதது ஒன்றும் இல்லை. அவர் ஒருவரை அழைத்து உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். ஆனாலும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தொடர்ந்து வாசிப்போம். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். பாருங்க, ரொம்ப அழகான வேத வசனம். சிறியவனை ஆண்டவர், ஒன்றுக்கும் உதவாத சிறியவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, புழுதியிலிருந்து எடுத்து, அவனை குப்பையிலிருந்து எடுத்து, கர்த்தருடைய வேதம் சொல்லுது அவரை உயர்த்துகிறார் என்று. அல்லேலூயா. சோ இன்றைய தினத்துல நாம் எங்கிருந்து வந்தோம் என்றாலே நமக்கு தெரியும். ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். இம்மட்டும் அவர் நடத்தினாரே, இனியும் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மேல் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, தரித்திரனை அவர் என்ன செய்கிறார்னா ஐஸ்வர்யமானாய் மாற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தெய்வம் தான் இந்த இடத்துல இருக்கிறார். உங்களை உயர்த்த வேண்டும், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஸ்பெஷலி இந்த வசனத்துல 8ஆம் வசனத்துல அதன் தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா, அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. பிரபுக்களோட அமரச் செய்கிறார். யாரன்னா, குப்பையில இருக்கிறவர்களை பிரபுக்களோடு அமரச் செய்கிறார். சிறியவனை ஆண்டவர் மிகப்பெரிய ஸ்தானத்துல கொண்டு
வந்து சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது என்ன சொல்லி அழைத்தார்? நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி அழைத்தார். தாவீதை அழைத்தார். அவனை சிறியவனா இருக்கும் போதே அந்த பிள்ளையை எடுத்து ஆண்டவர் ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். என் தெய்வம் எவ்வளவு பெரியவர், அதிசயம் செய்கிறவர். தன் பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். பிள்ளைகளை குறித்து பெரிய ஆசீர்வாதமான காரியங்கள் செய்ய அவர் விரும்புகிறார். சோ நீங்கள் இருக்கிற நிலைமையில இனி இருக்க போறது இல்ல. ஆண்டவரே, நான் இதே நிலையில இன்னும் எவ்வளவு காலம் ஓடுவது, இன்னும் எவ்வளவு காலம் நான் செயல்படுவது, ஆண்டவரே என்னை எப்பொழுது ஆண்டவரே மாற்றுவீர் என்று நீ கலக்கத்தோடு காத்திருக்கிறியா? இந்த வருஷம் முடியுது ஆண்டவரே, நான் என்ன பண்ண போறேன்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கிறியா? நீ கவலைப்படாத. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். அதுதான் நம்ம அந்த வசனத்துல வாசிச்சோம். ஏற்ற காலத்துல உயர்த்தும்படி அவருடைய கரங்களுக்குள்ள நீ அடங்கி இருந்தாலே போதும், கர்த்தர் நடத்துவார். இங்க இந்த வசனத்துல ரெண்டு காரியம். ஒண்ணு தேவன் செய்ய வேண்டியது, இன்னொன்னு நம்ம செய்ய வேண்டியது. தேவன் எப்படியும் அழைத்தவர், அவர் உயர்த்திடுவார். ஆண்டவர் சரியான நேரத்துல அவர் ஏற்ற காரியங்களை கரெக்டா செஞ்சிருவார். அவருடைய வழி நடத்துதல எந்த குறைபாடும் இருக்காது. ஆனா நாம நம்மளுடைய வேலையை கரெக்டா செய்யறோமா, அடங்கி இருக்குமா, தேவனுக்கு ஏற்றாற் போல இருக்கிறோமா, அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய செயலில என்னைக்குமே குறை இல்ல, என்றைக்குமே குறை இல்ல. காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் இருக்குது, நம்முடைய கரத்துல இல்ல, தேவன் கரத்துல இருக்கு. அந்த காலத்தை பயன்படுத்திக்கங்க. அந்த காலத்துல ஆண்டவர் உயர்த்திடுவாரு. நீங்கள் அடங்கி இருக்கிற பிள்ளைகளா காணப்பட வேண்டும். வசனம் சொல்கிறது, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். பாருங்க, ஆண்டவர் அந்த மழையை ஏற்ற காலத்துல வருஷிக்க பண்ணுகிறார். பாத்தீங்கன்னா மழை வந்து ஏற்றது, அந்த ஆசீர்வாதம் இந்த தேசத்துக்கு தேவை. ஒரு விவசாயிக்கு எது ரொம்ப முக்கியம்னா அந்த மழை ஏற்ற நேரத்துல வரணும். ஒருவேளை அதே விவசாயிக்கு மழை மட்டும்தான் வேணும்னா, காலம் ஃபுல்லா மழையா இருந்துச்சுன்னா அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ எந்த நேரத்துல அந்த விவசாயிக்கு மழை தேவையோ அந்த நேரத்துல கர்த்தர் நேர்த்தியா ஆண்டவர் அந்த மழையை பெய்ய பண்ணுவார். ஹல்லேலூயா. காலம் தவறவே தவறாது. ஹல்லேலூயா. உனக்கென்று ஒரு காலம் வைத்திருக்கிறார், உனக்கென்று ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்துல உங்களை நிச்சயமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஏதேன் தோட்டத்துல ஆதாமை கொண்டு வந்து வைக்கும் பொழுது ஆண்டவர் கொண்டு வந்து வைத்து ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ ஒரு காரியத்தை உங்களோட பேசுறேன் பாருங்க. இந்த இடத்துல ஏதேன் தோட்டம் முழுக்க எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. அங்க குறைவே கிடையாது. எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கிட்டார். இதுக்கப்புறம் அவன் வந்து பெரிய காரியம் எதுவும் செய்ய முடியாது. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை பாத்தீங்களா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வசனத்துல முதல் காரியத்தை நம்ம வாசிப்போம். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும். போதும். இப்ப பாருங்க, ஆண்டவர் அது பழுகி பெருகி நீங்க பூமியை நிரப்பணும். நீங்க அங்க இருந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தோட்டத்துல 4 நதிகள் போகிறது. அந்த நதிகளை ஆண்டவர் பரவி பாயும்படியாய் சொல்லுகிறார். ஒரே இடத்துல கர்த்தர் எங்கேயுமே ஆசீர்வாதத்தை அப்படியே நிக்க வைக்க மாட்டார். ஆண்டவர் நீ எல்லாவற்றையும் நிரப்பணும், உன்னை கொண்டு கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று கர்த்தருடைய திட்டமா இருக்கிறது. ஆதாமை கொண்டு முழுக்க ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ போய் தேசம் எங்கும் எல்லாத்தையும் நீ ஆசீர்வாதமா நடத்து, அது எல்லாத்தையும் கீழ்ப்படுத்து என்று ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஏதேன் தோட்டமே போதுமானது அவனுக்கு, ஆனா எல்லா ஆசீர்வாதம் இருக்கு. ஆனாலும் கர்த்தர் ஏன் இந்த வார்த்தையை வைத்தார்? ஹல்லேலூயா. இப்ப ஆதாமுடைய காரியத்துல பார்த்தோம்னா, அவன் காலத்துக்கு முன்பதாகவே என்ன பண்ணிடுறாங்க? தவறு செய்யறாங்க. அதனால அவர்கள் வந்து துரத்தப்படுகிறார்கள், பல காரியங்கள் நடக்குது. ஆனா ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவன் அமைதியா இருந்திருந்தானா எல்லாமே மாறி இருக்கும். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தமாக அது மாறி போகிறது. இன்றைக்கும் அருமையான பிள்ளைகளை உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரம் ஒன்று உண்டு, ஏற்ற காலம் என்று ஒன்று உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில ஏற்ற நேரத்துல நீ பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புவாய், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வாய், எல்லாம் உன் காலின் கீழ் வந்து சேரும். இன்றைக்கு எங்கே நீ கீழே இருக்கிறாயோ, எங்கே சிதறடிக்கப்பட்ட ஒரு மனநிலைமையில நீ காணப்படுகிறாயோ, இதே இடத்துல நீ இருக்க போறதில்ல. இந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த
வருடத்துல கடைசியா நாம் கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுதும் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை தான் இது. உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரம் வந்து விட்டது, கால தாமதமாகுதே, நீ கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்திலும் கர்த்தர் நடத்துவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், அவர் சொல்லும் வரைக்கும் அதே காரியத்துல அமைதியுள்ள ஆவியோடு இருக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசிப்போம் கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். சோ நீ இந்த வேளையில பல காரியங்களை குறித்து சோர்ந்து போகிறீங்க. என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கு, என் வீட்டின் காரியம் இப்படி இருக்கு, என்னுடைய காரியம் எல்லாம் இப்படி இருக்கு என்று சோர்ந்து போறீங்க. சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை நிறைவாய் நடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கடல்ல வந்து வாழ்கிற அந்த திமிங்கலத்தை பார்க்கிறோம். அவைகள் தேவன் ஆகாரத்தை தருவார் என்று அவைகள் காத்திருக்கிறது. சங்கீதம் 104:27 விதமா நம்ம வாசிக்கிறோம். தேவன் அதுக்கு ஆகாரம் தருவார், அதை ஆண்டவர் வந்து நிச்சயமா நம்ம நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அது காத்திருக்கிறது. அதை பார்க்கலும் மேன்மையானவர்கள் அல்லவா நீங்களும். தேவ சமூகத்துல தேவனை நோக்கி பார்த்துருங்க, நிச்சயமா கர்த்தர் நடத்துவார். இந்த நாட்கள்ல நீங்கள் அவசரப்படுறது போல ஒரு துரிதமான ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்தா அது முடிவில் ஆசீர்வாதமா இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. தாவீது தன்னை ஒப்பு கொடுத்தான், ஆபிரகாம் தன்னை ஒப்பு கொடுத்தார், தேவ ஜனங்கள் எல்லோரும் ஒப்பு கொடுத்தார். ஒவ்வொரு நேரம் வரும் வரைக்கும் அவர்கள் காத்திருந்தார்கள். ஏற்ற வேளையில கர்த்தருக்கு தெரியும் எந்த நேரத்துல எதை கொடுக்கணும் என்பது தெரியும். இன்னைக்கு இருக்கிற சின்ன குழந்தைங்க அதிகமா ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கையில நம்ம அதிக பணத்தை நம்மளால கொடுக்க முடியுமா? இல்ல இந்த காரியத்துல அவங்க வந்து அதிகமா வந்து சாப்பிடுற ஒரு ஐஸ்கிரீம் ஆகட்டும், இப்ப இருக்கிற சூழ்நிலை நிறைய கேட்கறாங்கன்னு அதை எடுத்து கொடுத்துட முடியுமா? இல்ல. அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ, அந்த சின்ன குழந்தைக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம செய்வோம். அப்ப அந்த அறிவு ஞானம் நமக்கு இருக்குது இல்லையா? ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இதுக்கு இந்த டைம் கொடுத்தா கரெக்டா இருக்கும்போது அந்த குழந்தைங்க அடம் பண்ணுவாங்க. அடம் பண்ணும்போது ஐயோ அடம் பண்றாங்களேன்னு எடுத்து நம்ம கொடுக்கல, ஏன்னா அது வீணா போயிடும். அந்த வேளையில பிள்ளைக்கே ஆபத்தா முடியும் என்று நாம வந்து வெயிட் பண்ணலையா? அதே மாதிரிதான் கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை வெயிட் பண்றாரு. நிச்சயமாக அது உங்களுக்கு புரியாது, ஆனா தேவன் அவருடைய வேலையை சரியாய் செய்ய காத்திருக்கிறார். உங்க வேலைகளை செய்யுங்க, அமைதியுள்ள ஆவியோடு காத்துருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 40:31 நம்ம வாசிக்கிறோமே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். இந்த தினத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இன்னும் இருக்கிற கொஞ்ச நாட்கள்ல நீங்கள் காத்திருங்க. தேவ சமூகத்துல உபவாசத்தோடு தேவ சமூகத்துல அமர்ந்துருங்க. புதிய ஆண்டுக்காய் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒன்றை மாத்திரம் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க, பிரபுக்களோடு உங்களை உட்கார வைக்கதான் தேவ சித்தமா இருக்கிறார். தேவன் உங்களை உயர்த்தும்படியாதான் சித்தமா இருக்கிறார். எங்கெங்க இடத்துல நீங்கள் தாழ்ந்து போயிருக்கீங்களோ அந்தந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சோ ஆகையால வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்துல உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவார். இப்பொழுது மடியன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. எளியவரையும் ஆண்டவரே அப்பா ஒன்றுமில்லாதவர்களை உயர்த்துவேன் என்று இன்றைக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறேன் ராஜா. அப்பா அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. குப்பையிலிருந்து ஆண்டவரே நீர் உயர்த்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏற்ற காலமாய் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தருவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக காத்திருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமா நடத்த போகிறீர் ஆண்டவரே. உயர உயர ஆண்டவரே அப்பா அந்த கழுகு எப்படி தன் சட்டைகளை அடித்து ஆண்டவரே மேலே எழும்புமோ அதே போல ராஜா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மிகப்பெரிய உயர்வை நீர் வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க இன்னும் ஆண்டவரே. உம்மை குறித்ததான ஒரு அறிவு ஞானத்தோடு ஆண்டவரே இவர்கள் வழி நடத்துவீராக. கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே அடியேன் ஆசீர்வதிக்கிற ராஜா. இந்த வேளையில கூட கர்த்தாவே ஆண்டவரே ஒரு கலக்கத்தோட பயத்தோட ஆண்டவரே இது என்னவாய் முடியும் என்று சில பிரச்சனைகளை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சமாதானத்தோடே போ ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியே அடியேன் ஆசீர்வாதத்தை அனுப்புகிற ராஜா. என்ன காரியமானாலும் சமாதானத்தோடு நீ நடத்த வல்லவராயிருக்கிறேன். நடத்தும் ஆசீர்வதியும் அப்பா. இப்பொழுது கூட கர்த்தாவே ஆண்டவரே வியாதியோடு போராடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ராஜா. பலவீனம் நீங்கி பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இந்நாள் வரைக்கும் தயவை கொடுத்தீர், இந்நாள் வரைக்கும் ஆசீர்வதித்தீர். இன்னும் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதியும். இம்மட்டும் காத்த தெய்வம் இனியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த நாட்களில உங்களோடு கூட மறுபடியும் நான் சொல்லுகிறேன், புதிய வருடத்துக்கு நேராக நம்ம போகிறோம். நீங்கள் முடிந்த அளவுக்கு ஒரு 3 நாள் இல்லை 7 நாள் 21 நாள் என்று உங்களை நீங்களே அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் உபவாசித்து உங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. புதிய ஆண்டை நாம் காண செய்வார் கர்த்தர். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். ஆமென். சோ இப்பொழுது கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த பிரசங்கம் உங்களுக்குரியது. அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you. God bless you.